ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு பிளிங்கிட்டில் ஆர்டர் போட்டிருந்தோம். என்னென்ன காய்கறி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. என்ன காய்? முருங்கைக்காய் பாருங்க, முருங்கைக்காய் வந்திருக்கு. அப்புறம் என்னது? கொத்தமல்லி தழை. அடுத்தது கருவேப்பிலை. அது எவ்வளோ கருவேப்பிலை? இது 10 ரூபாயா? 9 ரூபாயா? சரி சரி. அடுத்தது எவ்வளோ தேங்காய்? 34 ரூபா ஒரு காய். ஐயோ, 34 ரூபா. அங்கெல்லாம் 15 ரூபா தான் இந்த காய். பட்டாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கெல்லாம் அவ்வளோதானா? இன்னும் 2 இருக்கு. இது என்ன இருக்குது பாரு? இது 20 ரூபா. வாழைப்பூ 20 ரூபா. மாம்பழம் இது எவ்வளோ? இது வந்து 80 ரூபா. 2 பழம், ஒரு பழம் 40 ரூபாயா? ஐயோ, சரியா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு தான். கரூரில் தேங்காய் 15 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். வாழைக்காய் வந்து வாழைப்பூ வந்து 10 ரூபா கூட கொடுக்க மாட்டோம், 5 ரூபா தான் கொடுப்போம். அதே மாதிரி மாங்காய் வந்து 1,50 கிலோ 100 ரூபா. அதே மாதிரி முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா முருங்கை 11 ரூபாங்கிறாங்க. ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் தான் அங்கே கிடைக்கும் கரூரில், எங்கள் ஊரில். ஆனால் இங்கே வந்து நம்ம காசு ஆர்டர் போட்டதுனால அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டா நம்ம வாங்கி தான் ஆகணும், வேறு வழியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இருந்தாலும் நம்ம வீட்டில் கொண்டாந்து கொடுக்குறாங்க, வேறு வழியில் நம்ம வீட்டிலே வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊருக்கு இங்கேயும் கொஞ்சம் விலை அதிகம், ஆனால் வீட்டில் கொண்டாந்து கொடுத்துறாங்க. நாங்கள் போய் அங்கே வாங்கிக்குவோம், விலை கம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.